ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பிகினர்ஸ்க்கு நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நீடில் உள்ளே விட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட், ஓகேங்களா? பேக் அண்ட் ஃப்ரண்ட், பேக் அண்ட் ஃப்ரண்ட், இப்படி தான் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். பேக் அண்ட் ஃப்ரண்ட், பேக் அண்ட் ஃப்ரண்ட், அந்த மாதிரி வாங்க டீப்பாக பார்க்கலாம். இப்போ வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம சிங்கிள் செயின் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு ஜரியோட ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம வந்து நல்லா நாட் போட்டுக்கிறோம். நல்லா டைட்டாக ஒரு 3 knots இல்லை 2 knots நல்லா டைட்டாக க்ரிப்பாக நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நாட் போட்டுக்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக போட்டால் தான் வந்து நம்மளால் ஸ்டிச்சஸ் போட முடியும். நல்லா பன்ஸ் மாதிரி இருக்கணும். நல்லா ஸ்டிச் பாருங்கள், உங்களுக்கே நல்லா புரியும். நல்லா கிளியராக பாருங்கள். மாதிரி பஞ்சாக போட்டு உங்களோட மிடில் ஃபிங்கரையும் கட்டை விரலுக்கும் நடுவில் அந்த பஞ்ச் வச்சு அதுக்கு மேலே ஆள்காட்டி விரலுக்கு மேலே நம்ம சுற்றி விட்டு திரும்பவும் அந்த கட்டை விரலுக்கும் மிடில் ஃபிங்கருக்கும் நடுவில் நம்ம விட்டுட்டு நல்லா பாருங்கள். ஒரு டைம் நம்ம வந்து நீடில் எடுத்து நம்ம வந்து இப்போ மேலே ஆள்காட்டி விரல் மேலே ஒரு த்ரெட் விட்டோம்ல, அதை வந்து நல்லா வந்து உங்கள் நீடில் நீட்ஸால் நல்லா வந்து இழுத்து பார்க்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், அதோட ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும். நல்லா உங்களுக்கு நான் நல்லா க்ளோஸ்அப் வைக்கிறேன், கரெக்டாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி வந்து எடுக்க வராது. நல்லா பாருங்கள். எடுத்ததுக்கப்புறம் உள்ளேருந்து வெளில எடுக்கிறீங்க. எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி பேக் அண்ட் ஃப்ரண்ட், ஓகேங்களா? பேக் அண்ட் ஃப்ரண்ட், அந்த மாதிரி கரெக்டான ப்ரொசீஜரில் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சைடு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த மேலே ஆள்காட்டி விரல் எடுத்தோம்ல, அந்த நீடியில் பிடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிற நீடியில் விட்டுட்டு நம்மளோட அங்கே டைரக்ஷன் போட்டிருப்போம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நீடில் விட்டு கிளாக் வைஸில் வந்து மேலே அந்த நீடில் எடுத்து மேலே எடுக்கணும். இது வந்து பேக் சைடுக்கு நடக்கிறது. கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். இன்னொரு செகண்ட்ஸ் நான் உங்களுக்கு செயின் ஸ்டிச் கரெக்டாக பார்க்குறேன் பாருங்கள். மேலே எடுக்கிறோம், பேக் அண்ட் ஃப்ரண்ட், திரும்பவும் உள்ளே விடுறோம், திரும்பவும் பேக் அண்ட் ஃப்ரண்ட். நம்ம எந்த டைரக்ஷனில் வந்து லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கோமோ அந்த டைரக்ஷனில் தான் வந்து நம்ம நீடியில் வந்து ஃபர்ஸ்ட்டு விடணும். அதுக்கப்புறம் வந்து ரொட்டேட் பண்ணி திருப்பி ஸ்ட்ரெயிட்டில் இது பண்ணணும், ஓகேங்களா? போதும் என்னாட் போடுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாங் செயின் ஸ்டிச்சாக நல்லா எடுத்துட்டு அதுக்குள்ளேயே வந்து இன்னொரு செயின் வந்து போடணும். நல்லா பாருங்கள், அப்போ தான் புரியும். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இழுத்தீங்களா லாங்கு, அதை வந்து செகண்டாக இழுத்ததுக்குள்ளேருந்து வெளில எடுத்து கீழே வந்து நீங்கள் இழுத்திங்கன்னா டைட் ஆகிரும். அவ்வளோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.